Good morning, everyone. Okay. Today this video is deals the vertical millings. Okay. So milling have two types, vertical and horizontal. So vertical milling machine we are using for the contour milling, curvature and pockets. So இந்த vertical milling என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம்ங்கிறது நான் சொல்றேன். Okay. Contour milling meansனா ஃபுல்லாக ஏரியாவை வேஸ்ட் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு கருவாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ், கருவாக இருக்கிற ஒரு துணி இருக்கிறது, அந்த மாதிரியான அப்புறம் பேக்கெட்ஸ் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வெர்டிக்கல் மில்லிங். ஸோ இதில் கட்டர் வந்து மாடல். ஓகே. ஸோ வாட் ஆர் த கட்டர்ஸ் வெர்டிக்கல் மில்லிங் மீன்ஸ் மோஸ்ட்லி இந்த எண்டு மில் கட்டர். எண்டு மில் கட்டர்னா தெரியுங்க, ட்ரில் பிட் மாதிரி இருக்கும். பட் அதோட டீப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரில் 2 டீப் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 டீப், 2 இருக்கிறது இருக்கு, 3 இருக்கிறது இருக்கு, 4 இருக்கிறது. பட் we are using 4 டீப். ஸோ any mill mostly used in this vertical milling. இந்த மெஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா this is the spindle. ஓகே, ஸ்பிண்டில் ஒரு ரொட்டேட் ஆகும். இது எப்படி ரொட்டேட் ஆகும்னா உள்ள ஒரு இண்டக்ஷன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது இது ரொட்டேட் ஆகும். இந்த ஒரு நிறைய ரிவர்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது டு அட்ஜஸ்ட் த ஸ்பீட், இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டு டைரக்ஷன்லையும் ரொட்டேட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ஒர்க் பீஸ், இது ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ், வாய்ஸ். ஓகே, இது டேபிள். இது வந்து மூவ் பண்ணி லீனியராக மூவ் பண்ணிக்கலாம், கிராஸாக மூவ் பண்ணலாம், தென் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம். ஸோ ஸ்பிண்டில் இஸ் ஒன்லி ஸ்டேஷனரி, டேபிள் இஸ் மூவ். ஓகே, ஸ்பிண்டில் வந்து ஸ்டேஷனரியாக தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காலெட்டுங்கிறது அந்த கட்டரை வந்து டைட்டாக பிடிச்சிருக்காங்க. ஸோ கட்டரோட டயாமீட்டர் என்ன இருக்கோ சேம் டயாமீட்டர் வில் யூசிங் இன் தி காலெட். இது ஹோல்டர், சரிங்களா? டூலுக்கு வந்து ஹோல்டு பண்ணுறது. இது உள்ள ஒரு லாக் இருக்கும், அது லாக் ஆகிருக்கு. இது ஆன் பண்ணோம்னா ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். ஸோ சேம் கட்டர் ரொட்டேட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கட்டர் வந்து இதில் இருக்கிற ஏரியாவில் டெப்த் ஆஃப் கட் இதில் எவ்வளோ கொடுக்குறது ரொம்ப மினிமமாக தான் கொடுக்கணும். 1 mm 2 mm எல்லாம் டெப்த் ஆஃப் கட் இதில் கொடுக்க முடியாது. கொடுத்தா என்னங்கன்னா கட்டர் ப்ரோக்கர், சரிங்களா? ஸோ அதாவது கெப்பாசிட்டி, கேப்பபிள் எவ்வளவு டெப்த் கொடுத்தா இதுக்கு ஓடும் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம்? ஏரியா வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ நம்ம டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுத்தோம்னா பர்ன் நிறைய கிரியேட் ஆகும். பட் அதே சேம் டைம் சக்ஸஸ் ஃபினிஷ் வரும். ஓகே, டெப்த் ஆஃப் கட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. எனி டவுட் கிடைக்கும்? சரி சார், லீஸ்ட்டு லோன் கொடுக்குறது இதில் மேக்ஸிமம் ஒரு 0.5 கொடுக்கணும், சரிங்களா? மேக்ஸிமம் 0.5. லீஸ்ட்டு பார்த்தா ஒரு 0.1 0.2 கொடுக்கும்போது நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். 0.5 கொடுத்தோம்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் ரொம்ப கம்மி. ஸோ அவ்வளோதான். இது ஒரு காலம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கீழே வந்து இது எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த கூலண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ரெடியூஸ் த ஃபிக்ஷன் பிட்வீன் தி கான்டாக்ட் ஏரியா ஆஃப் தி ஒர்க் பீஸ் அண்ட் ரெண்டு ஏரியா கான்டாக்ட் ஆகுது இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து ஃபிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கூலண்ட் எல்லாம் மறுபடியும் இது வழியாக வந்து கீழே கூலண்ட் டேங்க் போயிடும். அங்கே ஒரு மோட்டர், கூலண்ட் மோட்டர். ஸோ அது ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா கூலண்ட் கண்டினியூவாக சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் எண்டு மில் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் மில், சரிங்களா? அப்புறம் ஷோல்டர் மில்னா ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்கும். 2 டீப் மட்டும் 2 டூல் பிட் மட்டும் மாட்டியிருக்கும், சரிங்களா? இன்செட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பட் இதோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு சிஎன்சி ஆர் கம்பேர்ட் டு அதர் வெர்டிக்கல் மிஷின்ஸ். இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பனண்ட்டோட குவான்டிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய மிஷின்ஸ். லேட்டஸ்ட்டாக நிறைய மிஷின்ஸ் வந்துச்சு, இதோட அட்வான்ஸாக நிறையா சிஎன்சி வந்துச்சு. ஸோ இது பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் தான் என்னன்னு தெரியும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஃபார் லேப் பர்பஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து இதுக்கு எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிஎன்சியில் ஒரு காஸ்டிங் ஜாப் இருக்குது, அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து அந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது என்னன்னா அந்த சர்ஃபேஸை
பேஸ்ட் மில் போட்டு ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு லெவல் 0 லெவலில் வச்சுட்டு அதை டேபிள் வச்சோம்னா ஈவன் ஆகும். ஸோ